ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிடெண்ட் அப்படின்னா என்ன, டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியை எப்படி தேடணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மேஜராக நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர் கூட ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத கட்டாயமாக செக் பண்ணுவாங்க. ஏன் ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நியாயமான கருத்து இருக்குது. அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம், அதை பற்றி நமக்கு படிக்கிறதுல ஒன்றுமே புரியாது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நிறையா ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நம்ம ஸ்கூல் டைம்லேயும் காலேஜ் டைம்லேயும் நிறையா படிப்பாங்க, ஆனால் மார்க் கம்மியாக இருக்கும். சிலவங்க டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதில் படித்து நல்லா மார்க் எடுப்பாங்க. இவ்வளோ தான். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சரியாக பண்ணுங்கள். இப்போ டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி ஏன் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி பேலன்ஸ் ஷீட்டை நிறைய பேருக்கு செக் பண்ண தெரியாது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நிறையா இருக்கும், சரிங்களா. ஒரு தொட்டு உணரக்கூடிய அசட், தொடாமல் உணரக்கூடிய அசட் அப்படிலாம் சொல்லுவாங்க. சில குட்வில் அதெல்லாம் அசடாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதை படிக்கிறது கொஞ்சம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை தவிர மற்ற யாருக்கா வந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ சிலவங்க என்னென்னா கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி உண்மைக்குமே ப்ராஃபிட் இருந்தால், சரிங்களா, டிவிடெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பொதுவாக நிறைய பேர்த்துக்கு உண்டு. ஏன்னா அக்கௌண்ட்டில் பைசா இருந்தால் தானே எடுத்தே கொடுக்க முடியும். அதே மாதிரி டிவிடெண்ட் ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா, அப்போ உண்மைக்குமே அந்த கம்பெனி வளர்ச்சி பாதையில் இருக்கணும். இன்னொன்று, தொடர்ந்து ஒரு 5 வருஷம் டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி அப்படின்னா ஃபீல்டில் அந்த கம்பெனி 30-40 வருஷமாக இருக்கும். அப்போ ஒரு பாரம்பரியமான ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்குற காரணத்தில் அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க நிறைய பேரோட ஃபெய்த். அதில் முக்கியமாக நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் எ டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக். மெனி ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் ஆஃபர் தேர் கஸ்டமர் ஸ்க்ரீனிங் டூல்ஸ். அதாவது இது எங்கே தேடணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன அப்படின்னா, கண்டெம்பரரியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினப்பாங்க. நிறைய டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்லேயே இந்த கம்பெனி இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1:1, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் இலவசம் இப்படியும் கொடுப்பாங்க. இன்னொன்று ப்ரைஸ்லேயும் கொடுப்பாங்க. 100 ரூபாயில் இருக்க ஷேருக்கு 5 ரூபாய்க்கு டிவிடெண்ட் அந்த மாதிரியும் இருக்கும், சரிங்களா. ஸோ எந்த மாதிரியான டிவிடெண்ட் அப்படிங்கிறத சரியான முறையில் என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கொடுக்கறதுக்கு பிஃபோராகவே நம்ம ஸ்டாக்கை வாங்கி வைக்க வேண்டிய சூழலும் இருக்கும், சரிங்களா. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். இரண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, எவாலுவேட் த ஸ்டாக். அதாவது PE ரேஷியோ. ஒரு வேல்யூபிளான ஸ்டாக் அப்படின்னா ஒரு கம்பெனியை பற்றி சின்ன அனலைசிஸ் நமக்கு எப்போதுமே கண்டிப்பாக தேவை. கம்ப்யூட் த கம்பெனி, அதனோட வேல்யூ, அதனுடைய க்ரோத், PE ரேஷியோ, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, எந்த மாதிரி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஒரு சின்ன எவாலுவேட் பண்ணணும். அப்போ ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஓகே ஃபைன். பட் அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அது தொடர்ந்து அதனுடைய ஒர்க் அவுட் எந்த மாதிரி இருக்குது, அதனுடைய அவுட்புட் எப்படி கொடுத்துட்ருக்காங்க, ஃப்யூச்சரில் அதனுடைய ப்ராஜெக்ட் என்ன, இப்போது எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஷேரோட மூவ்மெண்ட் வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது கடைசியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டிசைட் ஹவு மச் ஸ்டாக் யூ வாண்ட் டு பை. நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனையே அதான். டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாமல் போயிட்டு வாங்கிடுவாங்க. எனக்கு ஒருத்தர் இருந்தார், நான் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அந்த டைமில் என்ன அப்படின்னா, அவருக்கு முக்கியமாக அந்த பணம் தேவை, டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டார், சரிங்களா. பட் என்றைக்கு கொடுக்குறாங்கலாம் தெரியாது அவருக்கு. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார் போல். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அதுதான் யதார்த்தமான உண்மை. உடனே நான் சொன்னேன், சார் இவ்வளோ டேட்டுக்கு அப்புறமா தான் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னையால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது இங்கே விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் இங்கே ஒரு ப்ரோக்கரேஜ் அப்படின்னு ஒரு காஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ப்ரோக்கரேஜ் கமிஷன், அதுக்கும் டாக்ஸேஷன், எல்லா பிரச்சனையுமே இருக்குது. ஸ்டாம்ப் டியூட்டிலேருந்து நம்ம எல்லாமே கட்ட வேணும். அப்போது நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ கமிஷன் போகும், அது எவ்வளோ காலம் வெயிட் பண்ணணுங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக் இருக்கும், 2 ரூபா 3 ரூபா டிவிடெண்ட் அப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் சில ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா கமிஷன், ஏன்னா மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, வாங்குறோம், விற்றுருவோம், ரைட்டா? ஆனால் இறங்குனா ஒரு ரிஸ்க் இருக்குது. அந்த டிவிடெண்ட் கொடுத்து அது ஹையாக ஆகணும், அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ ஸ்டாக், எனக்கு எவ்வளோ மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் ஒரு அனலைசிஸ் பண்ணி பேப்பர் ப்ராக்டிஸ் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இதில் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத சரியாக ஒரு 10 வாட்டி நிறையா ஸ்டாக்கை செக் பண்ணி அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். அந்த டிவிடெண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிற பிளான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.